கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் கிருபையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, நாம் விசேஷித்த மாதத்திலே விசேஷித்த கூடுகையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். வருகிற மார்ச் மாதம் 31ஆம் நாள் நம்முடைய ஆண்டவருடைய மரண நாளை நாம் நினைவு கூற இருக்கிறோம். இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மிகவும் பரிசுத்தத்தோடு தெய்வ சமூகத்தில் குடும்பமாய் சபையாய் நாம் பங்கு கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறபடினால் கடந்த 3 மாத காலமாகவே நாம் இதற்குரிய தியானத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்ததற்கான நோக்கம், அதனுடைய காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு சுருக்கமாக சிலுவையில் மரணம் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் வாசிக்க கேட்ட ஆதார வசனத்தின் அடிப்படையிலே கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தில் நாம் பார்ப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். மறுபடியும் கூட நம்ம இந்த வசனத்தை வாசிக்கலாம். யார் எடுக்கிறீங்களோ அவங்க வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கடவுளுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே இந்த வசனத்தின் உடைய காரியம் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவோடனே கூட சிலுவையில் அவர் அறையப்பட்டாரா? சிலுவையில் அறையப்பட்டாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் அறையப்பட்டாரா? இல்லையா? இல்லையா? அவர் அறையப்படலை. ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவோடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அடுத்தது சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள், பாருங்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் எதுல பிழைத்திருக்கிறாராமா? விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறார். பாருங்க, சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டேனாரு, மரணமானார். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லியிருக்கிற அந்த சிலுவை எதை குறிக்கும்? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மரித்த சிலுவை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் நேரடியான ஒரு அர்த்தத்தை கூடாதபடி ஒரு அடையாளமான ஒரு காரிய சிலுவையை குறித்து அவர் சொல்லியிருக்கிறதாய் பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் ஒரு தேர்ந்த ஒரு அப்போஸ்தலன். எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறார் அவரு? 14 நிருபங்களை எழுதி கிறிஸ்துவினுடைய மரணத்தின் ரகசியத்தை மிகவும் தெளிவாக ஆராய்ந்து மிகவும் அவர் சரியாகபடி அவர் புரிந்து கொண்டு அவர் தன்னுடைய நிருபத்திலே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அநேக விஷயங்களை அவருடைய மரணத்தை குறித்து எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ பார்க்கும் பொழுது அவருடைய அந்த நிருபங்களை நம்ம படிக்கும் பொழுது அநேக காரியங்கள், நமக்கு புரியாத அநேக காரியங்கள் கூட நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய மரணத்தினுடைய ஆழம், அவருடைய மரணத்தினுடைய நோக்கம், அந்த மரணத்தினால் வந்த பலன், அந்த மரணத்தினால் வந்த கிருபை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த சிலுவையை குறித்து பார்க்கும் பொழுது இன்னொரு வசனம் தான், அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அதே கலாத்தியருக்கு 3:13 அவர் சொல்றாரு, வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சிலுவை புனித சின்னமா, சாபத்தின் சின்னமா? புரிஞ்சுட்டோமா? அப்ப வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு? சிலுவை தான் இன்னைக்கு எங்க இருக்கு? எல்லா விதமான பெரிய 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 சர்ச்சில் என்ன வச்சிருக்காங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தபடியினால் அந்த சின்னம் என்ன ஆயிடுச்சு? ஒரு புனிதமாயிருச்சு. ஆனால் அந்த சின்னம் எப்படி? ஒரு அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு சாபத்தின் ஒரு சின்னம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்முடைய கர்த்தருக்கு மரணத்தை கொடுத்தாங்க. அது எதுல கொடுத்தாங்கன்னா அந்த சிலுவையில கொடுத்தாங்க. அந்த சிலுவை என்ன? ஏன் அவருக்கு சிலுவையில கொடுக்கணும்? எதுக்கு அவருக்கு சிலுவையில அவரை கொண்டு போய் அடையணும்? ஏன் மற்றபடி வேற டெத் இது கொடுக்க முடியாதா? நிறைய இது இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆகவே இந்த சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிற இந்த காரியத்தை குறித்து அவர் ரொம்ப ஆழமா படிச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஏன் இந்த ரோம அரசாங்கம் சிலுவையில அவர் அடிச்சு கொள்ளணும், இதனுடைய விஷயம் என்னன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த சிலுவையை குறித்து கூட நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே தெருவில் போயிட்டு இருக்கோம், ஒரு சிலுவையை பார்த்து என்ன பண்றாங்க? ஒரு கும்பிட்டு போடுறாங்க. ஆனா நம்மளுக்கு அது என்னன்றது நம்மளுக்கு என்ன இல்லை, இவ்வளவு நாள் தெரியல. ஆகவே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தேவன் கூட வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மோசேட்ட வந்து நிறைய யாரெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவர்கள்ன்றது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா அது வேற விஷயம். ரொம்ப பிளஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்கு, நம்மளுக்கு ஆசீர்வாதம் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். ஆனா சபிக்கப்பட்டவன்னா ரொம்ப இது. அதுதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பென்டாடெக், அந்த தோரா அப்படின்ற புக்ல மோசேட்ட கொடுக்கும் பொழுது யார் சபிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்றால் யார், அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சாபம்னா என்ன அப்படின்றது உபாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வரத்துல நீங்க டைம் இருக்கும்போது படிங்க. சும்மா டைம் இருக்கும்போது அதை நீங்க இப்போ தேட வேண்டாம், அது நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. உபாகமம் 27ஆம் அதிகாரமும் 28ஆம் அதிகாரத்துல நிறைய சபிக்கப்பட்டவர்களை குறித்து சொல்றார். யாருக்கெல்லாம் சாபம் வரும், எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சாபம் வரும். இன்னைக்கு அந்த சாபம் இருக்கானா? இருக்கு. ஒவ்வொரு மனுஷன் மேல இருக்கானா? நீ கண் கூட பார்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கலாம், நம்முடைய நண்பர்களை பார்க்கலாம், வேலை செய்கிற இடத்துல பார்க்கலாம், நம்முடைய நாட்டில் பார்க்கலாம், நம்முடைய ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். அதுல என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த உபாகமம் 27, 28 என்ன சொல்லியிருக்காரோ அப்படியே நடந்துட்டு இருக்கு. அவங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் ஆசீர்வாதம் இருக்கானா? ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் சாபம். எதை செய்தாலும் சாபம். அவன் வீட்டை கட்டுறான், வீட்டில் அவர் குடியிருக்கிறத இன்னொருத்தரை குடியிருக்க இருக்கிறான். அவன் மரத்தை நடுகிறான், இந்த மரத்தில் வருகிற கனிகளை அவன் புசிக்கிறத இன்னொருத்தன் புசிக்கிறான். அவன் போகையிலும் சபிக்கப்பட்டிருக்கான், வருகையிலும் சபிக்கப்பட்டிருக்கிறான். கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் சாபம். எதை செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லை, எதை செஞ்சாலும் கஷ்டம், எதை செஞ்சாலும் தரித்திரம். அதை குறித்து தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். யாருக்கெல்லாம் அந்த சாபம் வருது, யாரெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். ஆகவே இந்த சாபம், இந்த சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஒன்றை பார்த்து சபிக்கிறாரு. எதை பார்த்து சபிக்கிறாரு? அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறாரு. அடுத்த என்ன ஆயிடுச்சு? அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. மறுபடியும் அந்த மரத்துல கனி வந்துச்சா? வந்து தேடி, அது ஒரு சீசன், அந்த அத்தி மரம் இருக்கக்கூடிய சீசன் அது. அந்த டைம்ல கூட என்ன இல்லை அது, ஏன்னா அது சாபத்திற்குள்ளாச்சு. ஆகவே அதில் இருக்கிற அந்த பலன்கள் இல்லாமல் அது பட்டு போனது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல கூட பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவனுக்கு விரோதமாக வந்து அவர்கள் துரோகம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். துரோகம் செஞ்சதுனால அவர்களுக்கு வந்து அவர் மோசேட்ட மூலமாகவே சொல்லிடுறாரு, உங்களுக்கு வந்து என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு என்ன ஆகும்? 7ஆம் தனியான ஒரு தண்டனையின் காலத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அந்த 7தனையான தண்டனை குறித்து பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் என்று பார்க்கிறோம்? 300 சத்தமா சொல்லுங்க, 360 நாட்கள். அந்த 7ஆம் தனையான தண்டனை என்று சொல்லும் பொழுது 360 × 7 எவ்வளவு வருது?
2520 வருஷம், 2520 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாப காலங்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இதை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப டீப்பா இதை ரிசர்ச் பண்றாரு. ஏன் அவர் மரிக்க வேண்டும், எதற்கு அவரை சிலுவையில் அறையப்பட்டது தேவ சித்தமா இல்ல என்ன, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்காரு தேவன், அவரை மரிப்பதற்காகவே தம்முடைய ஒரே மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறார். ஆனா சிலுவையில மரிக்கணும்ன்றது என்ன, இது தேவ பிளானா? அவர் மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். எதற்காக மரிக்க வேண்டும்? மனுகுலத்தினுடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, ஜீவனுக்காக, ஆதாம் செய்த அந்த பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும். இவ்வளவு சவுண்டா இது மைக்கு? அவ்வளவுதானா? இல்ல நான் இதுக்கு மேல இப்படி வர முடியாது. ஓகே, அப்படி பார்க்கும் பொழுது அவர் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தமா? அதாவது சிலுவையில் அப்படிதான், அந்த சிலுவையில் அடிச்சுதான் சாகணும்ன்றது அவருடைய சித்தமா? இதை வந்து டிசைட் பண்றது வேற, பேசலாம், பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப இந்த விஷயத்தை தேர்ந்தவர். அவரை குறிச்சி அவர் சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் அடைந்தேன். இஸ்ரவேல் வம்சத்தால் பென்யமீன் கோத்திரத்தால் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். அப்போ பார்க்கும் பொழுது இவர் வந்து யூத முறைமையின்படி 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். நம்ம பழைய ஏற்பாடுல விருத்த சேதனம் என்பது ஒரு கம்பல்சரி அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆகவே அப்ப வந்து இவர் சொல்லும் பொழுது சொல்றாருன்னா இஸ்ரவேல் வம்சத்தான், அதுவும் அவர் எந்த கோத்திரமாமா? பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன். எந்த மிக்சடும் இல்லைங்க அவரு, அவர் எந்த மிக்சிங்லயும் அவரு எபிரேயரில் பிறந்த ஊர்லி அவர் யாரு? பக்கா ஒரு ஜூ இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இவர் தான் என்ன பண்றாருன்னா, எப்போ ஆண்டவர் அவரை வந்து தெரிஞ்சு கொள்றாரோ, அப்போஸ்தலனாக எப்பொழுது அழைக்கப்பட்டாரோ, இருந்த மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எப்படி இருந்தாரு? ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனாக, ரொம்ப பிரில்லியண்டாக, நிறைய ரகசியங்களையும் தேவனுடைய ராஜ்யங்களை குறித்தும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை, இன்னும் அவருடைய 2ஆம் வருகை, எல்லாத்தையும் குறித்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? நிறைய காரியங்களை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் தான் வந்து என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பா அவர் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை குறித்து வந்து அவர் ஆழமாக அவர் வந்து ரொம்ப டீப்பா அவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாரு. இந்த தண்டனை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த சிலுவையில் அறையப்படணும் என்கிற அந்த விஷயம் பார்க்கும் பொழுது யூதர்களுக்குள்ளாக இருந்த ஒரு தண்டனையா? யூதர்களுக்குள்ளாக யாருக்கு சிலுவையில் அறிஞ்சு கொண்டாங்க சொல்லுங்க? நீங்க யூதர்களுக்குள்ளாக இருந்த ஒரு தண்டனை முறைமை அப்படின்னு சொல்றோம். யார சிலுவையில் அரைச்சு கொண்டாங்க? என்ன பிரதர்? யாரையுமே இல்லை, யாரையுமே இல்லை. ஆனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து தானியேலை என்ன பண்ணாங்க? தானியேலை சிங்க கெபியில போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? தானியேல் சாகணும். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோன்னு சொல்லி 3 பேர் பார்க்குறோம் இல்லையா? அவங்க பேரை மாற்றப்பட்ட பேர். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்கினி சூளையில் எண்ணெய் இதில் கொண்டு போய் போட்டாங்க. இதெல்லாம் மெத்தட்ஸ். ஜூல இதெல்லாம் இருக்குதா? ஜூஸ்க்கு இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி ஒரு தண்டனை அவர்கள் பின்பற்றினார்களா? யூதர்கள், அதாவது அந்த ரோம அரசாங்கத்தில் கூட இந்த மாதிரி ஒரு தண்டனை இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த மாதிரி ஒரு தண்டனை இல்லைங்க, இந்த மெத்தட் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இது என்னடா இதுன்னு சொல்லி பார்த்தா, ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வல்லரசு எதை குறித்து பார்க்குறோம்?
உலகத்தினுடைய முதல் வல்லரசு எதாவா இருந்தது? பாபிலோன். இரண்டாவது பெர்ஷியா, மேதோ பெர்ஷியா அப்படி இருக்கட்டும். கிரேக்கு, ரோமா, ஆங்கிலேயர் அதெல்லாம் வருது. 5 உலக பேரரசு. அப்படி பார்க்கும் பொழுது இது வந்து பெர்ஷியர்கள் பண்ணி கொண்டிருந்தது. நேபுகாத் நேசர் கூட வந்து என்ன பண்ணாருன்னா, யாரையுமே சிலுவையில் அறைந்து கொல்லவில்லை என்று நம்ம சரித்திரத்திலே வாசிக்கிறோம். ஓகேவா பிரதர்? அப்போ வந்து நேபுகாத் நேச்சர் வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும்போது தானியேலை வந்து இந்த மாதிரி கொண்டு போய் என்ன எங்கே போடுங்க? அது மெத்தட் ஆஃப் கில்லிங். கொண்டு போய் சிங்க கபில போடுங்க. இவங்க வந்து நான் வைத்த பொற்சிலை இவர்கள் வணங்கவில்லை, இவனை கொண்டு போய் எண்ணெய் கொப்பரையில் போடுங்க அப்படின்னு சொல்லி டெத்து தான் கொடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி தண்டனைகள் தான் அங்கிருந்த தேசத்தில் அப்போ இருந்த உலக மாபெரும் உலக வல்லரசான பாபிலோன் அரசாங்கம் கொடுத்தது. அடுத்தது வந்து மேதோ பெர்ஷியான்ற ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு. அவங்க வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இவனுங்க தான் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சானுங்க. எந்த மெத்தடு? இது பயங்கரமான ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த மேதோ பெர்ஷியா கவர்மெண்ட் கண்டுபிடிச்ச விஷயம்தான் சிலுவையில் அறையக்கூடிய ஒரு விஷயம். இந்த தண்டனை, இந்த மாதிரி ஒரு கில்லிங்கை வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டதான அந்த தண்டனை நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை கொன்னின விதம், அவரை கொலை பண்ணின விதத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து இருக்கிற கில்லிங் மெத்தட்லேயே ரொம்ப கொடுமையானது வந்து எதாமா? சிலுவையில் தான். நம்ம பார்க்கலாம். அதை குறித்து பார்க்கும்பொழுது இந்த தண்டனை எதற்காக நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ இது பார்க்கும் பொழுது இந்த தண்டனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தரை நம்ம கொன்ன கவர்மெண்ட் எது? இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, மேதோ பெர்ஷியாவுடைய அந்த தண்டனையை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணானுங்க? அடாப்ட் பண்ணாங்க. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வேதனைக்குரிய ஒரு மெத்தட் எதிரான்னு பார்த்தா சிலுவையில் மரணம், சிலுவையில் அடிக்கிறது தான். அதுக்கு மேல ஒரு கொடுமை இல்லை. அப்போ இருக்கிற டாப் மோஸ்ட் உடைய இதை வந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டானுங்க. இதை தெரிஞ்சு தான் என்ன பண்ணாங்க, ரோமன் கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றானுங்க. ஃபர்ஸ்டா வந்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மாதிரி சிலுவையில் அறையக்கூடிய அந்த தண்டனையை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும் பொழுது இதை குறித்து பார்க்கும் பொழுது இது ரோமர்களுக்கு உரிய தண்டனை கூட இல்லை, இது ரோம அரசாங்கத்திற்கு உட்பட்ட தண்டனையும் இல்லை. இந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு மெத்தட்ல ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்னா, அவங்க வந்து அடிமைகளா இருக்கணும், மிகப்பெரிய அடிமைகளா இருக்கணும். அடுத்தது வந்து அவர்கள் வந்து தேச துரோகம் செய்தவர்களாக இருக்கணும். சரியா? மிகப்பெரிய குற்றம், மன்னிக்க முடியாத ஒரு குற்றம், ஒரு மிகப்பெரிய ஒரு தேச துரோகம் செய்யப்பட்டவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த தண்டனை என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தண்டனையெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு கொடிய குற்றம் இவன் செஞ்சிருக்கிறான், இவனுக்கு வந்து டெத் கொடுக்கணும், இவனுக்கு மரண தண்டனை உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எந்த தண்டனை கொடுமையான தண்டனைன்னு தான் இந்த சிலுவையில் அடிக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தண்டனை வந்து ரொம்ப கொடிய தண்டனை. இதை வந்து நம்ம வந்து இந்த நாளில் இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து இதை தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்முடைய ஆண்டவர் மரிச்சிட்டாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாரு, ஏதோ நம்மலாம் ஒன்றா கூடி அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுறோம் அப்படின்றது அல்ல. நம்முடைய உள்ளம் என்ன ஆகணுமாமா? அவருடைய உள்ளம் தண்ணீரை போல ஊற்றுண்டது அப்படின்னு சொல்றாரு தாவீது சொல்லும் பொழுது. 22ஆம் சங்கீதத்தில் பின்னால் நம்ம வாசிக்க போகிறோம். அதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த தண்டனை பற்றி சாதாரண ஒரு வரலாற்று ஆசிரியர்கள், ஒரு மருத்துவர்கள், டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் கூட சொல்லும் பொழுது கூட சொல்றாருன்னா, ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மனுஷன் செய்யற ஒரு வேலை தான் இந்த தண்டனை. கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம ஒருத்தரை தண்டிக்கணும், ஒருத்தரை கொலை பண்ணணும், ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கொடுக்கிற ஒரு தண்டனை தான் இந்த சிலுவையில் அடிக்கிற ஒரு மரணம், சிலுவையில் அடிக்கிற அந்த மெத்தட். அப்படி பார்க்கும் பொழுது அப்போ வந்து ஒருத்தனை வெறியோடு கொலை பண்றது,
அவன் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவன் படுற பாட பார்த்து ரசிக்கிறது, அவன் படுற வேதனையை பார்த்து, அவன் சிந்துற ரத்தத்தை பார்த்து, அவன் படுற அந்த வழியை பார்த்து நாம் இங்கிருந்து சிரிக்கிறது, நம்ம சந்தோஷப்படுறது. ஆஹா என்ன அழகா, என்ன கஷ்டப்படுறான், எவ்வளோ ரத்தம் ஊத்துதுப்பா, எவ்வளோ வலி அனுபவிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கிருந்து பார்த்து சந்தோஷப்படுறது தான் இந்த தண்டனை. எப்படி ஒரு கொடிய தண்டனை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்படி பார்க்கும் பொழுது உலகத்திலேயே ஆராய்ச்சி பண்றாங்க. உலகத்திலேயே பார்க்கும் பொழுது இந்த தண்டனைகள் எல்லாம் காலம் காலமாக பின்பற்றப்பட்ட வந்த தண்டனைகள் தான். இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட், இந்திய அரசாங்கம் ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. டாப் மோஸ்ட் தண்டனை என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. அதுதான் டாப். ஓகேங்களா? அவனுக்கு பெரிய கொலை குற்றம், ஒரு மன்னிக்க முடியாத குற்றத்துக்கு அவனை கடைசியில் எங்கே கொண்டு போய் போடுறாங்க? கழுத்தில் கயிறை மாட்டி தொங்க விட்டு, அவ்வளோதான். வித்தின் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் என்ன ஆயிருது? உயிர். அது ஏதாச்சும் ரொம்ப கஷ்டம் இருக்கா பிரதர்? தூக்கு தண்டனை ரொம்ப கஷ்டம் இருக்குமா? செகண்டு இப்படி அவ்வளோதான், உயிர் போயிடும். கழுத்தில் என்ன பண்ணுறான்னா கருப்பு துணியை போட்டுட்டு கொண்டு போய் அந்த தூக்குனா தப்பு, அந்த நிமிஷமே ஆள் அவுட்டு. அவர் ரொம்பலாம் அவர் கஷ்டப்படுறது இல்லை, ஈஸியாக செத்துறாங்க. தூக்கு தண்டனை. அடுத்தது பார்க்கும்போது அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு தண்டனை கொடுக்குறாங்க. கழுத்தை அறுத்து கழுத்து தனியா முண்டம் தனியா. இது யார் செய்யறா? அரபு கண்ட்ரி செய்யறாங்க. என்ன பண்றாங்கன்னா வச்சு ஒரே வெட்டு. இப்பவும் பண்றாங்க தானே, இப்பவும் தண்டனை இருக்கு. அப்படி வச்சு அவன் ஒரு குற்றம் பண்ணிட்டான்னா அவனுக்கு டெத் கொடுக்கணும்னா அவனை வச்சு தலையில வச்சு ஒரே வெட்டு, அப்படியே 2 நிமிஷத்துல துடிச்சு உயிர் என்ன ஆயிருது? போயிருது. அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த விஷ வாயுகளை செலுத்தி கொல்றது. இப்போ நம்ம ஹிட்லர் கூட என்ன பண்ணாரு? யூதர்களை, அதெல்லாம் ரொம்ப பெரிய சாகிறது ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் சும்மா விஷவாயு உள்ள போய் சுவாசிச்சாலே என்ன ஆயிரும்? ஹார்ட் பிளாக் ஆகி டக்குன்னு செத்துருவாங்க. ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் அதில் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக செத்துறது, ஒரு சிம்பிளாக செத்துறது. அடுத்தது கல் எறிஞ்சு கொள்றது. ஸ்தேவான் என்ன பண்ணாங்க? கல் எறிஞ்சு கொண்டாங்க. அப்போ கல் படாத இடத்துல இந்த இடத்துல படிச்சுன்னா என்ன ஆயிரும்? ஸ்பாட். ரொம்ப பெருசாலாம் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஸ்பாட்டில் போயிடும். படாத இடத்துல பட்டாலே என்ன ஆயிரும்? நம்ம டக்குன்னு என்ன ஆயிரும்? உயிர் போயிடும். அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த மனித கழிவுகளை ஊற்றி கொள்றது. மனித கழிவு எடுத்து ஒருத்தன் வாயில ஊத்திட்டா என்ன ஆயிரும்? அது வெரி ஹைலி பாய்சன். அதுதான் இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், செப்டிக் டேங்க்குள்ள போய் யாரும் நீங்க இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமே போட்டான். இந்த செப்டிக் டேங்க் எல்லாம் கிளீன் பண்றாங்க இல்லையா, அது என்ன நிறைய பேர் நம்ம நியூஸ்ல பார்த்துட்டே இருக்கோம். சமீப காலங்களில் கூட பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்றாங்கன்னா ஓப்பன் செப்டிக் டேங்க் அது சரியானபடி ஏர் வெண்ட் எல்லாம் கொடுக்கலன்னா அதை வீட்டில் யூஸ் பண்றதாகட்டும், ஃபேக்டரிங்களில் யூஸ் பண்றதாகட்டும், ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்றதாகட்டும், சரியானபடி அதை பராமரிக்கலன்னா இந்த கேஸ் என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ளேயே எங்கேயுமே வெளியே போகாது. ஓப்பன் பண்ணீங்கன்னா அது சுவாசம் பண்ண ஸ்பாட்ல அவுட்டு. அதுக்கு தான் கவர்மெண்ட் அதை தடை பண்ணாங்க. அடுத்தது தோல் உரித்து கொள்ளுதல். தோலை மாத்திரம் என்ன பண்ணுவாங்க? உரிச்சு, இது மெத்தட் ஆஃப் கில்லிங். அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அக்னி சூளையில் கொண்டு போய், அது ஒரு மெத்தட் ஆஃப் கில்லிங். அடுத்தது இந்த மிருக கெபியில் கொண்டு போய் போட்டு கொள்றது. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தனை கொண்டு துப்பாக்கி வச்சு, அது ரொம்ப கஷ்டமா, தப்புன்னு அடிச்சா என்ன ஆயிரும்? ஸ்பாட் அவுட்டு. ரொம்ப சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. அடுத்தது அம்புகளை எய்து கொள்றது. பாருங்க, இதுதான் கில்லிங்ஸ் ஆஃப். நிறையா ஒவ்வொரு நாடு ஒவ்வொன்று வச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசிங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? வில்லு வச்சுட்டு இருக்கிறாங்க. போய் வச்சு அடிச்சானுங்கன்னா ஏறுச்சுன்னா ஸ்பாட் அவுட். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இத்தனை கில்லிங்ஸ் மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மெத்தடை வச்சு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சிலுவையில் மரணம், இந்த சிலுவையில் அடிக்கிறது தாங்க ரொம்ப ஒரு கொடியது, ரொம்ப ஒரு கொடுமையானது. அப்போ இந்த மேலே பார்த்த எல்லா தண்டனைகளும் ஒரு கைதிக்கு கொடுத்தால் உடனே என்ன ஆயிருமாமா? உயிர் போயிரும். ஆனா சிலுவையில் ஒருவரை அடிச்சா அது என்ன ஆகாது? அவ்வளோ சீக்கிரம் உயிர் போகாது.
கொண்டு வந்து மடிக்கட்டில் அடிக்கிறானுங்க. இங்கே அடிக்கும்போது காலில் அவ்வளோ சீக்கிரம் உயிர் போகுமா பிரதர்? அதுதான் எப்படி பாருங்க மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாருங்க. இந்த பிளட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகணும், போகணும். பிளட் உடம்புல இருக்கிற பிளட்டு தண்ணி எல்லாம் வெளியே போனோன்னா தான் அது குறைஞ்சது எவ்வளோ நாள் தரும் பார்க்கும் பொழுது. இந்த சிலுவையில் அடிச்சுட்டா வந்து என்ன பண்ண மாட்டான், உடனே சாக மாட்டான். குறைஞ்சது அவனுடைய உயிர் போக வேண்டும் என்றால் 5 to 6 நாட்கள் ஆகுமாம். 5 to 6 நாட்கள். ஏன்னா வந்து அடித்த உடனே அந்த பிளட் என்ன ஆகாது, ஒரே டைம் லீக் ஆகாது. என்னென்ன ஆல்ரெடி ஒரு பெக்கு உள்ளே இருக்கும். பிளட் என்ன ஆகாது, உங்களுக்கு பாடியில் இருக்கிற அத்தனை பிளட்டும் என்ன ஆகாது, உடனே அவுட் ஆகாது. நல்லா ஒரு திடகாத்திரமான மனிதன், நல்லா ஒரு 33 வயசு, நல்லா ஒரு திடகாத்திரமான ஒரு மனிதனை கொண்டு போய் அடிக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாரு, எந்த இதுவும் இல்லை. அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிக்கும் பொழுது என்ன உடனே சுத்தர முடியுமா? ஆனால் மருத்துவர்கள் சொல்கிறாங்க 5 to 6 நாட்கள் அந்த இது ஆகுமா. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப சீக்கிரமாக என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டார். அப்படி பார்க்கும் பொழுது கூட நம்ம பார்க்கலாம். முதலில் பார்க்கும் பொழுது சிலுவையில் அவரை அடித்தது மாத்திரம் அல்ல, சிலுவையில் கொண்டு போய் அரைஞ்சிட்டு முள்முடியை சூட்டிட்டு அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப தகாத வார்த்தைகளால் அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். மன ரீதியாக அவரை மிகவும் துன்புறுத்தினார்கள். பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்தவர், ஒரே பேரான குமாரன், அவ்வளோ ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுடைய மகன் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானத்தில் இந்த மனுகுலத்திற்காக, இந்த மனுஷனுக்காக, மனுஷன் செய்த பாவத்திற்காக அந்த ஈடுபலியை செலுத்தும்படியாக வரும் பொழுது அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு இது இருந்திருக்கும். அப்போ வந்து பிரதான ஆசிரியர் வந்து கேட்குறாரு, கேள்வி கேட்கும் பொழுது கூட அவர் உத்தர சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து போர் சேவகன் வந்து என்ன பண்ணுறான், அறைகிறான். அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அவர் என்ன தப்பு பண்ணாரு, அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற அளவுக்கு என்னத்து பெரிய அவர் தப்பு பண்ணிட்டாரு, என்ன சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு, அவர் மேல என்ன அவர்கள் தவறை அவர்கள் கண்டுபிடித்தார்கள், என்ன குற்றத்தை அவர்கள் மேல் கண்டார்கள் அப்படிலாம் பார்க்கும் பொழுது அப்போ வந்து இவரை வந்து சிலுவையில் அடித்து இவரை வந்து தகாத வார்த்தைகள் சொல்லி மன ரீதியாக அவரை துன்பப்படுத்தி அவரை வந்து அதிகமாக பரியாசம் பண்ணினார்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 41 to 44 வாசிக்கலாம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தார், தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவர் இஸ்ரவேலின் ராஜாவானார், இப்பொழுதே சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவரை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தாரே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தார், இப்பொழுதே இவரை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அப்போ எப்படி சொல்றாங்க பாருங்க, இவர் தேவனுடைய குமாரனா இருந்தால் இவரே ரட்சித்துக் கொள்ளட்டும். ரொம்ப அவருடைய காரியங்கள் எல்லாம் அவரை ரொம்ப வேதனைப்படுத்தி அவரை மன ரீதியாக துன்பப்படுத்தி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செஞ்சு அவரை இது பண்றாங்க. ஜஸ்ட் நீங்க சிந்திச்சு பாருங்க, வெறும் அந்த 3 அந்த ஆணிகளை அவருக்கு அடித்து அவருடைய சரீரம் வந்து கிட்டத்தட்ட சுமாரா ஒரு எவ்வளோ கிலோ இருந்திருப்பாரு, ஒரு 70 கிலோ இல்லையா பிரதர்? கம்மினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெயிட் இருப்போம் இல்லையா? அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 65-70 கிலோ அவர் இருந்திருப்பார் இல்லையா? அப்போ அந்த 70 கிலோ பாடியை வந்து அவர் தொங்க விடணும்னா அப்போ வந்து அத்தனை வெயிட்டும் எங்கே போகும்? அந்த ஆணிக்கு தான் போகும். அத்தனை வெயிட்டோட வந்து அந்த பாடியோடைய வெயிட்டோட வந்து அவர் தொங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படி அடிச்சாச்சு, அப்போ சிலுவையில் அவர் அப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் அசஞ்சாலும் என்ன ஆகும்? எவ்வளோ ஒரு பெயின் இருக்கும். அப்படியே கை என்ன ஆகும்? கிளியும், காலு அசைய முடியுமா? எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க மெத்தடை. அப்படியே அசையவே முடியாது. அவ்வளோ ஒரு இது
அப்போ காலில் அடிக்கப்பட்ட ஆணிகள் நரம்புகள் வந்து ஊடுருவி அந்த ரத்தம் வழிய வழிய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆகும்னா செயல் இழக்க ஆரம்பிக்கும். உடனே எல்லாம் இதாயிராது. அடிச்ச உடனே வந்து அவருக்கு வலி வேதனைகள் தான் ரொம்ப பெருசா இருக்கும். வலி வேதனை தான் ரொம்ப பாடை உண்டாக்கியிருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின். அப்பதான் ரொம்ப சத்தமா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ரொம்ப பெயின், ரொம்ப வலி, தாங்க முடியாத ஒரு வலி. சாதாரண மனுஷனா தாங்க இருந்தார் அவர். அவருக்கு ஸ்பெஷலா தேவன் வந்து எந்த இதையும் தாங்கிக்கிறதுக்கு அவருக்கு பவர் கொடுக்கல. ஒரு சாதாரண உங்களுக்கும் எனக்கும் அடிப்பட்டா எந்த வழி இருக்குமோ அந்த வழி தான் அவருக்கு என்ன இருந்துச்சு. அவர் மனிதனாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். மனிதனாகத்தான் வந்து அவர் ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்து அவர் தேவனுடைய காரியங்களை செய்தார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மத்தியஸ்தராக ஒரு மனிதனாகத்தான் அவர் பூமியில வாழ்ந்தார். மனுஷகுமாரன் என்கிற பெயர், அந்த பெயர் தான் பைபிள்ல வந்து நிறைய இடத்துல வருது. தன்னை மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டபடினால் அவர் ரொம்ப மகிமைப்பட்டாராம். அப்படி அழைப்பது அவருக்கு மிகவும் ஒரு சந்தோஷமா இருந்ததாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வலி வேதனைக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய காலில் வந்து ஒரு சின்ன துரு பிடிச்ச ஆணி வந்து குத்திட்டாலே, அந்த இரும்பு பட்டாலே மறுநாள் என்ன ஆயிருது, சீல் பிடிச்சிடும். சும்மா அந்த ஆணி குத்திட்டாலே நீங்கள் சரியானபடி ட்ரீட்மெண்ட் பண்ணலனாலே அந்த இடத்துல வந்து சீல் பிடிச்சிடும். சீல் பிடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் வலி? அவ்வளோ பெரிய ஆணியை கொண்டு வந்து அடிக்கும் போது எப்படி இருக்கும் வலி? அவருடைய மரணத்தை தாங்க நம்ம நினைவு கூர்றோம். அந்த மரணத்தை தான் நம்ம நினைக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னால அவரை செத்துட்டா, அவ்வளவுதான், செத்து உயிர் தெழுந்துட்டார். ஆனா அவருடைய சாவு எப்படிப்பட்டதான ஒரு மரணம், எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு மரணம். நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவருடைய மரண நாளை நம்ம நினைவு கூற போகிறோம். அவருடைய மாம்சத்தை நம்ம வந்து புசிக்க போகிறோம். அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ண போகிறோம். எவ்வளவு விலை உயர்ந்தது, எவ்வளவு பாடுபட்டுச்சு அந்த சரீரம், எவ்வளவு வேதனைக்குள்ளாக போனது அந்த சரீரம். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை உணர்ந்தவர்கள், அவருடைய ஈடுபலியை அங்கீகரித்தவர்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறவர்கள், அவர் தான் என்னுடைய மெசியா என்று யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து அவரோடு கூட வந்து ஒப்புரவாகி கிறிஸ்துவோடு கூட விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று அந்த பரிசுத்தவானாகிய பவுல் சொன்னது போல யாரெல்லாம் சொல்றோமோ அவங்களுக்கெல்லாம் இது சம்பந்தப்பட்டது. அந்த சரீரத்தில் தான் நான் பானம் பண்ண போகிறேன், அந்த ரத்தத்தை தான் நான் பானம் பண்ண போகிறேன். அந்த சரீரம் எனக்கு மீட்பை உண்டாக்கும். இந்த மாம்சத்தை புசித்து இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். இதுல பானம் பண்ணலனா அவர்களிடத்தில் என்னிடத்தில் அவர்களுக்கு பங்கில்லை. இது தெரியாம பண்ணக்கூடாது. உள்ளத்துல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த வேதனை உணராமல் பண்ணக்கூடாது. நம்முடைய கண்களிலே அந்த கண்ணீர் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்காக மரித்திருக்கிறார், எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக அவமானப்பட்டிருக்கிறார், எனக்காக அவரை பரியாசம் பண்ணினார்கள், அவரை காரி துப்பினார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், அவன் அவமானப்படுத்தினார்கள். வேத வசனம் அவரை குறித்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஆகவே அந்த காரியத்தை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பார்க்கணும். சின்ன வழிபட்டாலே ஆணிப்பட்டாலே ஓடி போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம், எனக்கு செப்டிக் ஆயிடக்கூடாதுன்ட்டு. அப்போ ஆண்டவருக்கு அந்த நேரம், அவர் அடிக்கப்பட்ட அந்த நேரம், சிலுவையில் தொங்கின அந்த 6 மணி நேரம் அவருக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும். ரத்தம் வழிஞ்ச இடத்துல அந்த ஈக்கள் வந்து முக்கியும் போது எப்படி இருக்கும் வேதனை. சும்மா வந்து ஒரு ஈ இப்படி உக்காந்தாலே நம்மளுக்கு என்ன இருக்கு, கஷ்டமா இருக்கும். அது ரத்தம் வடிகிற இடத்துல ஈக்கள் வந்து முக்கும் பொழுது எப்படி இருக்கும், புழுக்கள், எலும்புகள். அந்த இடத்துல அந்த கொல்கதா மலை நம்ம போய் பார்த்தோம். இஸ்ரேலுக்கு நான் போகும்போது அந்த கொல்கதா மலைக்கு போய் அந்த கபால ஸ்தலம் அந்த இடத்துல போய் இங்கே தான் அவரை சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லி காட்டினாங்க. அவர் இங்கே தான் அடக்கம் பண்ணாங்கன்றதை காட்டினாங்க. அது ஒரு சிஎஸ்ஐ பீப்புள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 ஏக்கர் இருக்கும். கொல்கதா மலையில் வந்து
அந்த கபாலஸ்தலம் என்ற இன்னும் வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பாறையிலேயே வந்து ஒரு 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 மூஞ்சி செதுக்கப்பட்டது, அதுதான் காட்டான் கபாலஸ்தலம்ன்ட்டு அதை அடையாளத்துக்கு இன்னும் வச்சிருக்கிறாங்க. பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அப்போ அந்த புழுக்கள் எல்லாம் ஏறும் பொழுது எவ்வளோ வேதனை இருக்கும். வேர்வை பட்ட உடனே அந்த இடம் எவ்வளோ ஒரு எரிச்சலை உண்டாகும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. சும்மா சிலுவையில் மறிச்சிட்டார் அவ்வளோதான். அதை ஆராய்ந்து பார்த்துருக்கிறவர், இதை குறித்து ரொம்ப டீப்பாக படிச்சிருக்கிறவர் அப்போஸ்தலன். இது அவர் வேதத்தில் படிக்கும் பொழுது நம்ம அதை உணர்ந்து பார்க்கணும். அப்போது அந்த வெயில் இருக்கும் பொழுது, அந்த குளிர் இருக்கும் பொழுது அந்த உடல் எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கும், எவ்வளோ தாங்க முடியாத வலி வேதனை அவருடைய சரீரத்தில் அவர் அனுபவித்திருப்பார். இதெல்லாம் நான் நினச்சி பார்க்கணும். இந்த நாளில், இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும். வரப்போகிற நாட்களெல்லாம் தியானத்தின் நாட்கள். அந்த நாள், அந்த நிமிடம் வரை நம்ம ஃபுல்லாக மெடிடேஷனில் இருக்கணும். நமக்காக மரித்த ஆண்டவரை வந்து நம்ம டெய்லி நம்ம இது பண்ணணும். நம்முடைய உள்ளம் முருகணும். உள்ளம் முருகி தான் நம்ம அந்த காரியத்தை செய்யணும். ஏனென்றால் உலகம் பண்ணுற விதமாக நம்ம பண்ணுறதில்ல, உலகம் பார்க்கிற விதமாக நம்ம பார்க்கறதில்ல. அவர்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வேறு, நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வேறு. நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நம்ம ஆழமாக ஆராய்ச்சி பார்க்கணும்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த வேதனையை அவங்க கொஞ்சம் தெரிஞ்சு தான், ஐயோ உனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப வலி அவரால் தாங்க முடியல, ரொம்ப வேதனைப்படுறாரு, இந்த ஒரு காடியை கொடு. அதான சொல்ற, கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? எதுக்கு? தாகமா இருக்குல்ல, எதுக்கு கொடுத்துருக்காங்க? பெயின் கில்லர் பிரதர், பெயின் கில்லர். புரிஞ்சா? வாசிங்க மத்தேயு 27:48 வாசிங்க. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு தோலிலே மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். அவன் வந்து ஒருத்தன், மறுபடியும் வாசிங்க. உடனே அவர்களில் ஒருவன் யாரோ ஒருத்தர் பார்க்கிறாரு, ஐயோ பயங்கரமான வலி இருக்குங்க, ரொம்ப கஷ்டம், தாங்க முடியல வலி. யாரோ ஒருத்தர் உணர்ந்துட்டார், அவருக்கு கொஞ்சம் பெயின் கில்லர் கொடுக்கலாமே, கொஞ்சம் இது குடிச்சா என்ன ஆகும், கொஞ்சம் வலி கம்மியாகும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த ஒரு இது கொடுக்குறாங்க. அந்த அப்போ பார்க்கும் பொழுது இன்னும் அழகாக மார்க்கெல்லாம் எழுதும்போது அழகாக பற்றி எழுதுறாரு. நிறைய நம்ம பார்த்தா டைம் பத்தாது. ஆகவே சாப்பாடு இல்லை. ஒரு நாளெல்லாம் ஃபஸ்ட் டே கொண்டு போய் அண்ணாட்ட கொண்டு போகிறாங்க, பிலாத்துட்ட கொண்டு போகிறாங்க, அன்றைக்கி நைட்டெல்லாம் கொண்டு போய் இதில் ஜெயிலில் போடுறாங்க, மறாத நாள் கூட்டிகிட்டு வராங்க, ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கொடுத்து அவரை வந்து சிலுவையில் அறைய இது டிக்ளேர் பண்ணுறாங்க. பிலாத்து வந்து கேட்டு பார்க்குறாரு, இந்த மனிதனிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணேன், இவருக்கு நான் என்ன டிக்ளேர் பண்ணுறது, என்னத்தை தண்டனை நான் கொடுக்கறது? அப்போ தான் சொல்கிறாங்க இருக்கிற கூட்டம், பரபாசை விடுதலை செய்யும், இவரை சிலுவையில் அறையும். அவன் தான் டிக்ளேர் பண்ணுறான். அங்கே இருக்கிற ஜனங்க தான் டிக்ளேர், சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கூக்குரல் இட்டார்கள். நீங்களே கொண்டு போய் சிலுவை அடிச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். அந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த மனுஷன்ட்ட நான் எந்த குற்றமும் காணல, நீ யாருப்பான்னு மறுபடியும் கூப்பிட்டு உள்ள கேட்கிறாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்து அந்த ஜனங்கள் வந்து கொடிய குற்றம் செய்த அந்த பரபாசை நீங்க என்ன பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க, இவரை சிலுவையில் அறையும், நீங்களே கொண்டு போய் சிலுவை அடிச்சுக்கங்கன்னு விட்டார். அவர்கள் ரொம்ப விரும்பி தான், அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு தான் என்ன பண்ணாங்க, அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படி பார்க்கும் பொழுது, இன்னும் கூட பார்க்கும் பொழுது அவருக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, அவருக்கு பக்கத்தில் ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும், சும்மா யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனா கூட நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, ரெடி ஆயிடுவீங்க, சுகமாயிருவீங்க, தைரியமாயிருங்க, நீங்கள் எதுக்கும் பயந்துக்காதீங்க. இவருக்கு எப்படி இருந்திருக்குங்க, யாரும் என்ன பண்ணல, பக்கத்தில் விடல, போய் ஆறுதல் சொல்வதற்கும் யாரும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, தலையில் சூட்டப்பட்ட முள்முடி எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பார்க்கணும். சரீரம் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா அது வந்து பலனற்று போகும்.
அந்த பெயின் ஜாஸ்தியானா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காவே பயங்கரமான காய்ச்சல் வருங்க. வருமா வராதா? பெயின் ஜாஸ்தி ஆச்சுனாலே என்ன வந்துடும்? உடம்பு ஹீட் ஆகி காய்ச்சல் வந்துடும். இதெல்லாம் நேச்சுரலாக ஒரு பாடியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒவ்வொருத்தரும் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். காலில் கையில் எங்கே ஒரு கட்டி வரட்டும், என்ன வரும்? நம்மளுக்கு காய்ச்சல் வரும். அப்போ பார்க்கும் பொழுது இதை அவருக்கு கொடிய காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும், வலி அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த காய்ச்சல் அவருக்கு ரொம்ப ஹை ஃபீவர், வெளியே சொல்ல எனக்கு காய்ச்சல்னு சொல்லுவாரா? அந்த டைமில் சொல்ல முடியுமா அவர்னால? அந்த காய்ச்சல் ஜாஸ்தி வந்துட்டாலே என்ன ஆயிரும்னா தலை என்ன ஆயிரும்? கீழே தொங்கிடும். அந்த பெயின் நம்ம தாங்க முடியாது, அந்த வலியை நம்மளால் தாங்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தலை அப்படி கீழே அசைக்கவே முடியாது, தலை அப்படியே கீழே அப்படியே தொங்கிரும்னு பார்க்குறோம். நிறையா ஆர்டிஸ்ட் கூட சிலுவையில் அப்படி அடித்து அவர் என்ன பண்ணியிருப்பார்? தலையை சாய். அது ஒரு இமேஜினேஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தலை ஆட்டோமேட்டிக்காகவே கீழே தொங்கிரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆகவே தலை கூட மேலே தூக்க முடியாது. சிலுவையில் சற்று அந்த பக்கம் இந்த பக்கம் கூட என்ன ஆக முடியாது, அசையவே முடியாது, கொஞ்சம் கூட அவர் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். தலையை மேலே தூக்கவில்லை என்றால் என்ன பண்ண முடியாதுன்னா சரியானபடி ப்ரீத்திங் பண்ண முடியாது. ஃபுல்லாகவே கழுத்து இப்படி நொடி இதாகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, சரியானபடி சுவாசம் போகாது, சுவாசிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நார்மலாகவே இருக்கிற ஒரு விஷயம். அப்படி அசைந்தால் வலி பெருகுன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் தலையை கீழே பார்க்கும்படி தொங்க விட்டு அவர் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இப்படி பார்க்கும் பொழுது அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் போகும்போது நாங்கள் பார்த்தோம், இந்த மலையிலலாம் நிறைய கழுகுங்க இருக்கும். அதெல்லாம் வெறும் பாலைவனம், நாடு முழுவதும் பாலைவனம், வெறும் கல் தான், எங்கே பார்த்தாலும் கல்லுங்க தான், மலைகள், வெறும் மலைகள் கல் தான் இருக்கும். அந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்த இவனுங்க ஜேசிபி வச்சு நோண்டி அங்கே கொண்டு போய் மண்ணை கொட்டி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க. இல்லைன்னா பாலைவனத்தில் என்ன வளரும்? ஒன்றுமே விளையாது. கடவுளே இல்லைன்றவன் அந்த தேசத்துக்கு போய் பார்க்கணும். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னாரு இல்லையா? வெறும் சுற்றி கண்ணு கட்டுற தூரத்துக்கு பாலைவனம் தான். ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கிரீன் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவருடைய மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா அந்த பாலைவனத்தில் தான் விளையுது அத்திப்பழம், அந்த பாலைவனத்தில் தான் விளையுது மிக விலை உயர்ந்த டேட்ஸ். அங்கே விளையிறதெல்லாம் ஒலிவ மரங்கள். அந்த ஒலிவ மரங்களில் கிடைக்கிற எண்ணெய்கள் ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம இந்தியா லெவலில் மிகவும் விலை உயர்ந்தது. நம்முடைய சரீரத்துக்கு எது வேணுமோ, நம்முடைய சரீரத்திற்கு எது நல்ல ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுமோ, நம்முடைய சரீரத்திற்கு ஒரு முக்கியமான ஃபுட்டு இன்னைக்கு நம்மளாம் விலை கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு அத்திப்பழம் இவ்வளோ பெருசுங்க. நம்ம சாப்பிட்றதெல்லாம் கழுவாடு, நம்ம மார்க்கெட்டுக்கு வர்றதெல்லாம் தூக்கி போடுறது. இப்போ பழம் இருக்கு, இவ்வளோ பெரிய பழம் இருக்கு, அதில் என்ன இருக்கும்? பிஞ்சு பழம் நம்ம சாப்பிடுவோமா? தூக்கி வீசிடுவோம். நல்லா இவ்வளோ பெரிய பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பிரதர், இவ்வளோ நம்ம அதை எடுப்போமா இல்லை பிஞ்சு பழத்தை எடுப்போமா? பெருசாக தான் எடுப்போம். அதெல்லாம் கழுவாடு, தூக்கி வீச வேண்டியது. அதுதான் இங்கே வருது. அவன் எது வேண்டான்னு சொல்லி கழுவாடாக கழிச்சு விட்றானோ அது இங்கே பேக் பண்ணி கிலோ 4000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபான்னு விற்கிறானுங்க. அந்த அத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற நம்மளுக்கு இந்த ஊட்டி மார்க்கெட்டில் நம்ம கோயம்புத்தூர் ஆகட்டும் எங்கே ஆகட்டும் கிடைக்கிற இதுங்கெல்லாம் அவனுங்க கழிச்சு விட்ற இதுங்க. அவங்க ஒவ்வொரு டேட்ஸ் இவ்வளோ பெருசு. எனக்கு எரிகோவில் 2 டேட்ஸ் கொடுத்தானுங்க. எதுக்கு கொடுத்தானுங்கன்னா அங்கே வெறும் எரிகோ பட்டணம் பேரிச்ச மரங்களின் பட்டணம்ல பைபிள் இருக்குது. எரிகோ பட்டணம் அங்கே தான் இயேசு கிறிஸ்து அந்த 40 days போய் அந்த இடத்துல டெம்டேஷன் மவுண்ட் அங்கே தான் இருக்குது. எரிகோவில் வெறும் பாலைவனம். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, டூரிஸ்ட் பீப்புள் வந்தாங்கன்னா இந்த டேட்ஸு அத்திப்பழங்கள் அதெல்லாம் விற்கிறதுக்காக அங்கங்கே டென்ட் வச்சுருக்காங்க, ஷாப்புங்க வச்சுருக்கானுங்க. யாராச்சும் ஒரு பஸ் அப்படி போன உடனே அவனுங்க ட்ரேல வச்சு ஒரு தட்டில் தூக்கிட்டு ஓடி வரானுங்க. அப்போ கொடுக்குறதெல்லாம் விலை உயர்ந்த சாம்பிள் கொடுப்பாங்க. 1-2 கொடுப்பானுங்க. சாப்பிட்டு பாருங்கன்னு வானுங்க. 2 கொடுத்தானுங்க. 2 கொடுத்தானுங்க, வாங்கிட்டேன். 1 தான் என்னால் சாப்பிட முடிஞ்சிச்சு. 1 என்னால் என்ன சாப்பிடவே முடியல. அவ்வளோ
அந்த ஒன்று சாப்பிடவே இவ்வளோ பெருசு இருந்தது. என்னடா இது, என்ன பிரதர் இது, என்ன இது, இதான் பிரதர் டேட்ஸ்ன்றானுங்க. என்ன பிரதர் இவ்வளோ பெருசு இருக்குது, என்ன விஷயம் இது பாருங்க, இப்படி குடிச்சிட்டானுங்க பாருங்க பிரதர், இதே வந்து 100 கிராம் வருமே பிரதர் அப்படின்றான். பாருங்க அவங்க விற்கிறதுக்காக வேண்டி பாருங்க எவ்வளோ அவ்வளோ அவ்வளோ விளையுதுங்க, அவ்வளோ விளையுது. நம்ம ஊட்டியில் விளையிற பிளம்பஸ் பேரி மாதிரி அவ்வளோ விளைஞ்சு கிடக்குதாங்க. அப்படி பார்க்கும்போது ஒன்று சாப்பிட்டேன், ஒன்று அப்படியே பேக்கெட்டில் வச்சேன். அப்படியே என்ன ஆகுதுன்னா அந்த இது லீக் ஆகுது, அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் வைக்க பாக்கெட்டில் கூட வைக்க முடியல, எல்லாம் ஒட்டுது. ஒரு ப்ரோமோகிரானட், இதாவது அது தமிழில் மாம்பழம், மாதுளப்பழம் வந்து இவ்வளோ பெருசு. அது வந்து ஒரு மாதுளப்பழத்தை வெட்டி 6 பேருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தான். ஒரு மாதுளப்பழம், ஒரு கிளாஸ் $5. அவ்வளோ பெரிய மாதுளப்பழம். அங்கே தான் பார்க்குறோம் நம்ம 5-6 கிளாஸ் போடுறான் ஒரு பழத்தில், வெறும் எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதில்ல, வெறும் பழ ஜூஸ் போடுறான். அப்போ வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து அவர் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் கொடுத்துருக்கிறார். எவ்வளவு அன்பு இருந்திருந்தால் தன்னுடைய ஜனங்களை, நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன், நீங்கள் பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்களை மாத்திரம் எனக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டேன். அந்த ஜனங்களை ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்திருக்கிறாருன்னா உண்மையாலுமே அவங்க ஒரு பிளெஸட் பீப்புள். அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற சாபங்கள் எத்தனை உண்மையான தேவனுடைய குமாரனை அவர்கள் அறியாததினால், தேவனுடைய திட்டங்களை அறியாததினால் அவங்க எவ்வளோ ஒரு சாபத்துக்குள்ளா இருக்காங்க. சுற்றி எனிமி கண்ட்ரிஸ். இன்னைக்கு உலகத்தில் வந்து சும்மா ஒரு வால் மாதிரி இருக்குது. வெறும் 15 கோடி பேர் இருக்கிற ஒரு 2% டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷனில் 2% அவ்வளோதான் இருக்கிறாங்க யூதர்கள். இன்னைக்கு வந்து உலகத்தையே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நாட்டையே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காவே அவர்களிடத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கெஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஞானவான்கள், அறிவாளிகள், கல்வி இல்லை தேர்ந்தவர்கள், எல்லா துறையிலும் வல்லுநர்கள் யாருன்னு பார்த்தா யூதர்கள். அவங்கள கொண்டு போய் அங்கே வச்சு அவன் வந்து அந்த நாட்டையே ரன் பண்ணிட்டு இருக்கான். பெரிய பெரிய இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எவ்வளோ ஒரு ஞானத்தை கொடுத்தார், எல்லாத்துலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சாபங்களாக ஜீவனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை நீங்கள் சாபத்துக்கு விவரமாக மாற்றிட்டீங்களேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஜீவனுக்கு ஏற்றவைகளாக நான் அதை கொடுத்தேன், அது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மரணத்துக்கு ஏதுவைகளாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுகிறதாய் பார்க்குறோம். ஆகவே இப்படியாக பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கழுகுகள் வேலைகள் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படா சாவான் ஃப்ரெஷ்ஷாக மாம்சத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த மலைகளிலே காத்துட்டோம். நிறைய கழுகுகளை நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனே தூக்கிட்டு போயிடும். அவ்வளோ பெரிய கழுகுகள் அந்த இடத்துல இருக்கு. அதுங்களுக்கெல்லாம் வெறும் இந்த பிணங்களை சாப்பிட்றது தான், அந்த மாதிரி வேலைகள் தான். அதுதான் நிறையா இருக்குது. அது பைபிளில் கூட அதை பற்றி வாசிக்கிறதா நம்ம இருக்கிறோம். ஆகவே அப்போது இந்த ரத்தம் வந்து சூடாக இருந்தால் அதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சுவையாக இருந்திருக்கும். பாருங்கள் என்ன ஒரு இது பாருங்கள், எப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன்ஸு தேவன் அதெல்லாம் அவருக்கு என்ன பண்ணல, விடலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆகவே இப்போ தான் தெரியுது இது இவனுக்கு எவ்வளோ ஒரு கிரிமினலாக இருந்தால் இப்படிப்பட்டதான ஒரு தண்டனை ஆண்டவருக்கு கொடுத்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரியுது. அவர் பார்க்கும் பொழுது இவனுக்கு எவ்வளோ ஒரு கிரிமினலாக திங்க் பண்ணியிருக்கானுங்க, அவருக்கு அந்த டெத்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ ஒரு கொடிய சிந்தனை இவர்களுக்கு இருந்திருந்தால் நம்முடைய ஆண்டவரை இப்படியாக அவர்கள் திட்டம் போட்டிருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதனைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாரு, இது நினைத்து யூகித்து பார்க்க முடியாத அளவுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை என்று அவர்கள் சொல்கிறதாய் பார்க்கிறோம். ஆகவே இவ்வளவு ஒரு கொடிதான தண்டனை நம்முடைய ஆண்டவருக்கு எதற்கு கொடுக்க வேண்டும், எதற்கு அப்படி அவர் என்னத்தை அவர் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2-3 விஷயங்கள் தான். யோவான் 19ஆம் அதிகாரம் 6-7 வசனம், யோவான் 19ஆம் அதிகாரம் 14-19 அதை வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 6-7. பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு. இவன் தன்னை கடவுளுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். கடவுளுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் இவனை நியாய பிரமாணத்தின்படியே, நியாய பிரமாணத்தை கொல்வதற்காக நான் வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். ஆனா இந்த இடத்துல இவங்க சொல்றாங்க, இவருக்கு என்ன பண்ணிட்டாரு? தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினால் இவர் என்ன பண்ணிட்டாரு? குற்றம் செய்து விட்டார். யோவான் 19:14-19 வாசிக்கின்றது. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நாம் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அப்போது பாங்க, இப்படியாக அடிக்கப்பட்ட நமது ஆண்டவர் வெறும் 6 மணி நேரம் மாத்திரம் தான் என்ன பண்ணிடுறாரு? சிலுவையிலே தொங்கி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். நாம் முன்பு பார்த்ததை போல சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி 5-6 நாள் ஆகும். அதுதான் அவனுங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறானுங்க. என்ன அவர் இருக்கிறாரா, எப்படி இருக்கிறாரு, என்ன இந்த மாதிரி தலையை தொங்க போட்டுருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் விழாவை வைத்து ஒரு ஈட்டியை வச்சு விழாவில் குத்துறேன். அப்போ தான் டிக்ளேர் பண்ணுறாரு, இல்லை இறந்துட்டாரு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, மறிக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற கல்வர்கள் என்ன இருந்தாங்க, அப்படிதான் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. ஆனால் இவர் மாத்திரம் என்ன ஆகிட்டாரு? 6 ஹவர்ஸில் இறந்துட்டார். அப்போ தான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் இந்த உடம்புல இருந்து வருகிறதா? அப்போ தான் டிக்ளேர் பண்ணுறான், இல்லை இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அப்போது அவர் அடிக்கப்பட்ட மணி நேரத்தில் 6 மணி நேரம் அவர் இருந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே இதை குறித்து பார்க்கும் பொழுது தாவீது கூட இதை ரொம்ப அழகான ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்றார். 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். தண்ணீரை போல் என் எலும்புகள் எல்லாம் பட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் உடல்களின் நடுவே. பாருங்க, இதுதாங்க இந்த வசனம் ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு வசனம். எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது இன்னும் 7-8 வசனங்கள் வாசிங்க. அதில் இன்னும் 22ஆம் இதில் வாசித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாரு. இன்னும் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை குலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அப்ப பார்க்கும் பொழுது இவர் இப்படியெல்லாம் அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்கு விடட்டும் என்றார்கள் அப்படின்னு. இன்னும் இந்த 22ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா சொல்றாரு. அந்த 1ஆம் வசனம் கூட, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக. அந்த பெயின் தாங்க முடியாத அந்த பெயின்ல தான் அந்த சவுண்டு வருது. அவர் மிக சத்தத்தோடு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ சாதாரண ஒரு மனுஷன் அதை சொல்ல மாட்டான். அவ்வளவு ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு வலி, அதில் தான் அவர் அந்த சவுண்டு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே இந்த பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் அந்த மாதிரி ஒரு வலி வேதனைக்கு அவரை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது இன்னும் அப்போஸ்தலர் 3:13 கூட பிள்ளையாகிய கிறிஸ்துவை அவர் மகிமைப்படுத்தினார் என்று இருக்குது. இன்னும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22-30 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவரை குறித்து ரொம்ப அழகான வசனங்களாம் சொல்லப்பட்டது. என்ன வாசிங்களா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22-30. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் செலுத்தப்பட்டேன்.
மலைகள் நிலை பெயரும் முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளியையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்க, நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்து நித்தமும் அவருடைய சமூகத்திலே அவர் தான் அவ்வளவு வேதனை அனுபவிச்சார். அவருடைய மடியில செல்ல பிள்ளையாக இருந்தவர். மனுகுலத்திற்காக இந்த ஸ்தானத்தை விட்டு மனிதனாக வந்து மனிதனுடைய பாவத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதை வந்து நாட் ஒன்லி திஸ் பாஸ் ஓவர் டைமில் மாத்திரம் இதை நம்ம நினைக்கக்கூடாது. எவ்ரி டே நம்ம நீல் டவுன் ப்ரேயரில் நம்ம வந்து தேவனுக்கு என்ன சொல்லணும்? நம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்து இவ்வளவா இந்த உலகத்திலே என் அன்பு கூர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதுதாங்க பெரிய விஷயம். அவருடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக தந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவரை தந்திருக்கிறார். இன்னும் ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனத்தை கூட வாசிக்கலாம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, இமைப்பொழுதிலே உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அதுதான் பண்ணார். அப்போ நம்ம வந்து சிலுவையிலெல்லாம் அடிக்க போறதில்லை. நம்மளாம் ரொம்ப வலி வேதனைகளெல்லாம் நம்ம அனுபவிக்க போறதில்லை. ஆனால் நம்மளுக்கு கூட நம்முடைய ஆண்டவர் ஒரு சிலுவையை கொடுத்துட்டார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னே நமக்கு கூட ஒரு சிலுவை அவர் கொடுத்துருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்மளாம் ரொம்ப ஜாலியாக இருக்கோம், நல்லா வேலை செஞ்சுட்ருக்கோம், நல்லா சம்பாரிச்சிட்ருக்கோம், கார் இருக்குது, வீடு இருக்குது, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், எல்லாமே சௌரியமாக இருக்கிறோம் அப்படின்னு. அப்படி அல்ல. தேவனுடைய குமாரனே இந்த உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? பாடுகளை பட்டார். அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோமானால் கூட அவரோடு கூட பாடுகளையும் நம்ம படணும். அந்த பாடுகள் என்னன்றது புது சிருஷ்டியாக இருக்கிற நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை என்னன்றது நமக்கு தான் தெரிஞ்சுக்கணும். அப்பா எல்லா மனுகுலத்தின் மேலும் இருந்த அந்த சாபத்தை அவர் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் வந்து என்ன பண்ணினார்னா அந்த சிலுவையை சுமந்தார். எல்லா மனிதனையும் அவருடைய மரணத்தின் மூலமாக நீதிமானாக்க அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் என்ன பண்ணினார்னா ஒப்புரவாகுதல், அட்டோன்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன். தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாகுதல். ஏதேன் தோட்டத்தில் விட்ட அந்த எப்போ ஆதாம் பாவம் செஞ்சாரோ அப்போ எப்போ டிஸ்கனெக்ட் ஆச்சோ அது மறுபடியும் என்ன பண்ணார்னா கனெக்ட் பண்ணுறார். தேவனுக்கும் மனுஷருக்கும் அவர் மத்தியஸ்தர் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நீதியை வந்து அவர் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எல்லா நீதியும் நிறைவேற்ற அவருக்கு இடத்துல தேவன் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே எல்லா நீதியையும் தேவன் நிறைவேற்றவே அவர் வந்து இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவமானத்தை ஒரு பொருட்டாக அவர் மரணம் எண்ணவில்லை. மரண பரியந்தம் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அவர் நிறைவேற்றி இந்த மனுகுலத்தை மீட்க வேண்டும், நமக்கு ஜீவனை கொடுக்கணும். நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், காலங்கள் போயிட்டே இருக்கு, வயசு ஆகிட்டே இருக்கு. இந்த உலகத்தை விட்டு நம்ம ஒரு நாள் பிரிந்து போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே செய்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், வீட்டை கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம மரித்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, யாருனாலையும் நம்மை உயிரோட எழுப்ப முடியாது. இதுதான் வாழ்க்கையா? இதுக்கு தான் இந்த உலகத்தில் பிறந்தோமா? இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் மரிக்கிறது தான் தேவனுடைய திட்டமா? இதுதான் கடவுளா? இதுக்கு தான் அவர் படைச்சாரா? இப்படி சாகிற மனுஷனை எதுக்கு படைக்கணும்? மண்ணோட மண்ணா போகிற மனுஷனை எதுக்கு நீங்கள் படைக்கணும்? எதுக்கு இவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை? எதற்கு இவ்வளோ வேதனை? அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோமா தேவனுடைய பார்வையில் அவர் எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு பாருங்க. நமக்கு வந்து எவர் லாஸ்டிங் லைஃப், நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம், ஜீவன் என்கிற ஒரு காரியத்தை
தன்னோடு கூட வச்சிருக்கார். அதான் சொல்லிட்டார், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம். அதான் சொல்லிட்டார், உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. எப்படி பிதாவாகிய தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய ஜீவன் மறைந்திருந்ததோ, பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்க அருள் செய்திருக்கிறார். அப்ப எப்படி பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவராய் இருக்கிறாரோ, அதே போல் குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்க அருள் செஞ்சார். ஏனென்றால் பரிபூர்ணமாக தேவனுடைய சித்தத்தை அவர் செய்தபடியினால், பிதாவாகிய தேவனுக்கு அவர் பிரியமுள்ளவராய் இருந்து அவர் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினபடியினால் அவருக்கு ஜீவனை அவர் கொடுத்தார். தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி மிகுந்த வேண்டுதலோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். சாக போறேன், என்னை யார் உயிரோடு எழுப்புவாங்க? நான் மரிக்க போறேன், என்னை யார் எழுப்ப போறாங்க? தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி ஒரே ஒருத்தர் தான் ரட்சிக்க முடியும், அது பிதாவாகிய தேவன். ஏன்னா ஜீவன் அவருக்குரியது. அவர்தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, அவர்தான் எல்லாவற்றுக்கும் எஜமானர், அவர்தான் என்னை உயிரோடு எழுப்பணும். அப்போ அவரை நோக்கி மிகுந்த வேண்டுதலோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார், தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னும் நிறைய வசனங்களை அவர் சொல்றதா பார்க்கிறோம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே என்னை பின்பற்ற கடவன். அந்த சிலுவை என்னன்னா, அப்போ நம்ம வந்து சிலுவையை சுமக்கிறோமா? நம்ம சிலுவையை சுமந்துட்டு இருக்கிறோமா? இல்லை பிரதர், எல்லாம் சிலுவையெல்லாம் ஒன்று சுமக்கல பிரதர். பாஸ்கர் பிரதர் சபையை நடத்துகிறாரும், நாங்கள் வரோம் பிரதர், ஜாயை கேட்டு நம்ம போயிடுறோம் பிரதர், எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோமா? நமக்கு ஒரு சிலுவை உண்டு, நம்ம மேலேயே ஒன்று வச்சிருக்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது இந்த சிலுவையை நாம் எப்பொழுது சுமந்தோம் என்றால், நம்ம கூட சிலுவையை சுமக்கிறதுக்கு இதோ நான் வந்து என்னுடைய கழுத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோமே, எப்போ? அதுதான் அதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களோடு உடன்படிக்கை பண்ணினார். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். இன்னும் பரிசுத்தவான்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அது உடன்படிக்கை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றலையா? நிறைவேற்றினார். அப்போ நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணாம அவர் பண்ணாரா? நம்ம தானே பிரதர் பண்ணோம், வாலண்டரியா நம்ம தானே பண்ணோம். யாரா கொண்டு போய் யாரும் பிடிச்சி தள்ளல. நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ல யாரையும் அவளை பிடிச்சி தள்ளுறது இல்லை. நீங்க விரும்புனா, நீங்க ஏத்துக்கிட்டா, நீங்க இஷ்டப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம்? கான்சிக்ரேஷன் பண்ணலாம். இல்லைன்னா என்ன, நோ ப்ராப்ளம். யாரையும் நம்ம என்ன பண்றதில்ல, கம்பல் பண்றதில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம கூட வந்து இந்த சிலுவையை நம்முடைய கழுத்தின் மேலே, நம்ம கழுத்து மேலே தூக்கி வச்சிட்டோம். எப்போனா அந்த நாள், அந்த உடன்படிக்கை செய்த அந்த நாள். அப்போ பார்க்கும் பொழுது அந்த நாள் முதல் ஒரு பாரம் நம்மேல் இருக்கு, நம்ம மறந்துடக்கூடாது. அந்த நாள் முதல் நம்ம மேலே ஒரு பாரம் இருக்கு. என்னதான் வேலை செய்யுங்க, நீங்கள் என்னதான் பிஸியாக இருங்க, எப்படி தான் இருங்க, ஆனால் என்னைக்கு நீ தேவனோடு கூட ட்ரூத் சத்தியத்தை தெரிஞ்சு நீ உடன்படிக்கை பண்ணினியோ, அந்த நாள் முதல் ஒரு சிலுவை உன் மேல் உண்டு. அந்த சிலுவை யாரும் இறக்கி வைக்க முடியாது. அந்த சிலுவை வந்து பாரமானது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. உலக ஃபெய்த் வேற, நம்ம ஃபெய்த் வேற. உலக மனுஷனுடைய வாழ்க்கை வேற, நம்முடைய வாழ்க்கை வேற. அவனுடைய விசுவாசம் வேற, நம்முடைய விசுவாசம் வேற. ட்ரூத் தான். சத்தியம் எந்த காலத்திலும் மாறாது, எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது, எந்த சமுதாயத்தினாலும் எந்த அரசாங்கத்தினாலும் மாறாது. தேவன் ஜீவனுள்ளவர். தன்னுடைய வார்த்தையை குறித்து ஒரு நாளும் அவர் மனம் மாற மாட்டார். அவர் மனம் மாற மனிதனும் அல்ல. காலை தோன்றி மாலை மறைகிற பூவுக்கும் புல்லுக்கும் சமமானவர்கள் தான் நம்போ. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நீதி நியாயங்களை தம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் கொண்டிருப்பவர். அவரிடத்துல எந்த விதமான இதுவும் நடக்காது, எந்த எக்ஸ்கியூஸும் கிடைக்காது. சத்தியத்தை கற்றுட்ட பிறகு அந்த வழி குறுகலான வழி, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்ல தான் இருக்கிறோம், அநேகர்ல நம்ம இல்லை. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கிறது, அதில் என்ன பண்றாங்க அநேகர். அதுதான் என்ஜாய்மெண்ட்.
அதில் தான் சௌரியம், அதில் தான் சௌரியம் இருக்குது, வசதிகள் இருக்குது, அதில் தான் வாழ்க்கை இருக்குது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்காமா? நெருக்கமாக இருக்கு. உங்களை யாரும் ஆனர் பண்ண மாட்டாங்க. இந்த சத்தியத்தை பேசுறதுனால உங்களை யாரும் தலை மேலே தூக்கி வச்சாலும் ஆட மாட்டாங்க. அவமானம் தான் கிடைக்கும், நிந்தைகள் தான் கிடைக்கும். இதுக்கு சரியா, இதுக்கு ஓகேவா, இதுதான் சிலுவை, இதுதான் அவமானம். தேவனுடைய குமாரனே அவமானப்படுத்தி பரியாசம் பண்ணாங்க, உங்களை பண்ண மாட்டாங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போது தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரோ அப்பவே அவர் என்ன பண்ணுங்க, கொலை பண்ணுங்கன்னு வகை தேடினார்கள். அது வரைக்குமே அவர் யாரும் ஒன்றும் பண்ணல, அவர் பிடிச்ச எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருந்தார். எப்போ அவர் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரோ அப்பவே ஃபர்ஸ்ட் இவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அவரை தேடி போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆகவே இப்படி பார்க்கும் பொழுது இந்த சிலுவை வலி உள்ளது, இந்த சிலுவை பாரம் உள்ளது. சற்று அசைந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? வலி கொடுக்கும், வலி கொடுக்கும். அந்த வலியை தாங்கிக்க இருக்கிறடியா? இயேசு கிறிஸ்து தாங்கிட்டார், சிலுவையில வலியை தாங்கிக்கிட்டார், வேதனையை தாங்கிக்கிட்டார். எதற்காக? நான் எதற்காக வந்தேனோ அதை நான், இந்த வலியை நான் பார்த்தேன்னா என்னுடைய மனுகுலத்திற்கு ஜீவனை கொடுக்க முடியாது. இந்த வேதனையை நான் பார்த்தேன்னா, இந்த அவமானத்தை நான் பார்த்தேன்னா என்னுடைய கடவுளுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அதெல்லாம் ஒரு பொருட்டாக அவர் எண்ணவில்லை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்முடைய பாவங்களிலாலே அவர் என்ன ஆனாரு? தரித்திரனானார். பாவம் இல்லாதவர் நமக்காக பாவமானார். நூற்றுக்கணக்கான வசனம், எல்லா வசனம். அந்த வசனம் அழியுமா? இந்த வசனத்தை மாற்ற முடியுமா? இந்த வசனம் உயிர் இல்லாமல் இருக்குமா? இந்த வசனமாகவே இருக்கும். அது எப்போது இருக்கிறத தான் பேசும். நான் வேணா மாற்றி பேசலாம், நான் வேணா கடவுள் இல்லைன்னு மறுதளிச்சிடலாம், நான் வேணா எனக்கு சௌரியமான இடத்துல ஓடி போய் சேர்ந்துடலாம். ஆனால் இது மாறாது. இது சத்தியமாகவே இருக்கும். நான் வந்து கடைசி நாளில் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன். நான் சொன்ன வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும். என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் உண்டு. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்த நம்ம ஆனர் பண்ணணும். இதுதான் லைஃப். கொஞ்சம் சின்ன லைஃப் தான், ரொம்ப நாளெல்லாம் இருக்க முடியாது. ரொம்ப நீடிய காலங்களெல்லாம் யாருக்கும் ஆயுசு நாட்கள் இல்லை. குறுகிய காலங்கள். பாய்சனை சாப்பிட்டுட்டு இருக்கோம், கெமிக்கலை சாப்பிட்டுட்டு இருக்கோம், மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரே லைஃப் தான், ஒரு லைஃப் தான் கிடைக்கும். நான் மறுபடியும் வரேன், நான் மறுபடியும் வந்து எடுத்து, இதெல்லாம் கிடைக்காது. ஒரு லைஃப். ஆகவே இதில் பார்க்கும் பொழுது இதை சற்று அசைந்தாலும் உங்களுக்கு வேதனை கொடுக்கும். இந்த நேரோ வேலை தான் நான் கான்சிக்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த வழியில தான் நான் வந்திருக்கிறேன். இதுதான் எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் தான் நான் விசுவாசிக்கணும், இந்த நேரத்தில் தான் நான் ட்ரூத் பேசணும், இந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்டெப்பனாக நிற்கணும், இந்த இடத்துல தான் நான் வந்து அவரை நம்ம வந்து சாட்சி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். மனசு வந்துட்டாலே போதுங்க, உங்களுக்கு என்ன வந்துடும்? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். அவ்வளவுதான். மனசு இருந்தாலே போதும். நான் அவரை ஃபாலோ பண்றேன், அவரோட நான் கான்சிக்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், இதுதான் எனக்கு வழின்னு சொல்லியிருக்கிறாரு அவரை நான், அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். என்ன வந்துடும்? துன்பம் வந்துடும். ரெடியா? யார் ரெடி? துன்பப்படுறதுக்கு யார் ரெடி? கஷ்டப்படுறதுக்கே ரெடி இல்லை. கொஞ்சம் கஷ்டம்னாலே நம்ம என்ன பண்றோம்? டைவர்ஸ். கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே பிரிஞ்சிடறோம். சின்ன மனஸ்தாபம் வந்தாலே பிரிஞ்சிருவோம். சும்மா 2 வார்த்தை பேசினாலும் என்ன பண்ணிடுறோம்? பிரிஞ்சு போயிடுறோம், சபை விட்டே போயிடும். ஆனால் இந்த இடத்துல அவரை பின்பற்ற மனது வந்தாலே நீங்கள், உங்களுக்கு துன்பம் வருமே, இதுக்கு ரெடியா? அதெல்லாம் கேட்கிறார். அவரோடு கூட பாடுகள் பட்டால் அவரோடு கூட இதுதாங்க பண்ணாங்க. அப்போஸ்தலர்கள்லாம் பண்ணாங்க, கான்சிக்ரேஷன் பண்ணாங்க. பண்ணி எவ்வளவோ பாடுகள் அவங்களுக்கு வந்துச்சு, எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. நான் ட்ரூத்தை விட்டு அவங்க போல. கடைசியில் அப்போஸ்தலனாகிய பவுலை துண்டு துண்டாக வெட்டினாங்க. கால் ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், முண்டம் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம், பாடி ஒரு பக்கம். எங்கெங்கே பிரசங்கம் பண்ணாரோ அங்கங்கெல்லாம் அந்த பாடியுடைய பீஸ் போச்சு. கொண்டு போய் போடுறாங்க. இங்கே கொண்டு போய் ரோமில் போடு, இங்கே போடு, அங்கே போடு, கொண்டு போய் வீசு. எங்கெங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க அங்கங்கெல்லாம் கொண்டு போய் வீசு.
பேதுருவை சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணல, என்ன பண்ணுங்க, தலையில் தான் அடிச்சிருங்க, என்னுடைய குருவுக்கு ஈக்குவலா என்ன பண்ணிடுறாங்க, என்ன பண்ணிடாதீங்க, ஒப்பு கொடுத்தார். எல்லா அப்போஸ்தலர்களும் ஒப்பு கொடுத்தார்கள், மரண சாட்சியாக அவர்கள் மரிப்பதற்காக ஒப்பு. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, என்னை கொல்லு, என்ன வேணா பண்ணு, எனக்கு என்ன பண்ணிடுவார் அவர், ஜீவனை. அந்த ஜீவனை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தானே ஜீவன் என்று சொன்னார் இல்லையா, அவரை தெரிந்து கொண்டார்கள். அதுதான் நம்மளுக்கும். அவரை நம்ம எப்போ தெரிஞ்சிட்டோமோ அப்பவே நம்ம வந்து அவரை நம்ம உள்ளத்துல அவரை வச்சுக்கணும், உள்ளத்துல வச்சுக்கணும். நுனி நாக்குல வசனங்களை வச்சுக்கணும், உள்ளத்துல வந்து ஆவிக்குரிய சிந்தனைகளில் நிரம்பி இருக்கணும், சத்தியத்தை நம்ம பேசணும், எல்லாம் செய்யணும், வேலை செய்யணும், பாடுபடணும், கஷ்டப்படணும், குடும்பத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா இருக்கணும். அதான் ஒரு பெர்ஃபெக்டான மனுஷன். இதையும் செய்யணும். மாம்சத்திற்குரிய மனிதன், ஆவிக்குரிய மனிதன். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல கூட நீங்க வாசிக்கும் பொழுது கூட அதுதான் சொல்றாரு. மாம்சத்துல நான் இருக்க இந்த காரியம், நான் விசுவாசத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து அவர் பேசுறார். ஆகவே இதை பார்க்கும் பொழுது கடைசியாக நம்ம இந்த கன்க்ளூஷன் இதுக்கு வரோம். சிலுவையில மரிக்க வேண்டும் என்றால் அது சாதாரணமானதல்ல, அது ரொம்ப தீர்க்கமாக நம்ம யோசிக்கணும். ஏனென்றால் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை ஒரு பாரமான சிலுவை. இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நமக்கு வந்து இந்த சிலுவை ஒரு பாரமாகவே இருக்கும். நம்மளை தனியாக எல்லா இடத்துலையும் செப்பரேஷன் பண்ணிடுவாங்க. நம்ம எந்த இடத்துலையும் போய் மிங்கல் ஆக முடியாது, நம்ம எந்த இடத்துலையும் போய் நம்ம நின்று இது பண்ண முடியாது. நம்ம செப்பரேட்டாக தான் இருப்போம். ஆகவே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு, நமக்கு வந்து பாடுகளை தேவன் அருளி இருக்கிறார். என்ன கடவுளே, நாங்க உங்களுக்கு வணங்கினா சுகமா இருப்போம்னு தானே கேள்விப்பட்டோம். இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் சபைக்கெல்லாம் போகும்போது என்ன பண்றாங்க, பாடுபடுறதுக்கு போறாங்களா? கஷ்டத்துக்காக போறாங்க. அங்கே போனால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், எனக்கு ஒரு மீட்பு கிடைக்கும், எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் இல்லையா? இந்த இடத்துல என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிப்பதற்கு மாத்திரம், வெறும் விசுவாசிச்சா மாத்திரம் பார்த்தாதுங்க, பாடுபடுவதற்கும் நம்ம எவ்ரிடே அதை மீட் பண்ணலாம். எவ்ரிடே நம்ம அதை வந்து நம்ம மீட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த பாடு இருந்துகிட்டே இருக்கும், அவமானம் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொருட்டாக நம்ம எண்ணக்கூடாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்தான். அடுத்தது வந்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கு அந்த இச்சைகளெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சாதாரண மனுஷனுக்கு எல்லாமே இருக்கும். நான் ரொம்ப பரிசுத்தவான் என்று உன்னிடத்தில் நீ பாவம் இல்லை என்று சொல்வாயானால் உன்னையே வஞ்சிக்கிறவனாக இருப்பான், சத்தியம் உன்னிடத்தில் இராதுன்னு சொல்றார். அப்போ வந்து நம்ம சாதாரண மாம்சத்தில் இருக்கிற மனுஷர்கள் தான். ஆனால் அந்த ஆசை இச்சைகளை நீ என்ன பண்ணுமோமா, சிலுவையில் அறைய போடணும். நான் இருக்க மாதிரியே தான் இருப்பேன், நான் கொஞ்சம் கூட மாற மாட்டேன் அப்படின்றது அல்ல. கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் ரிப்பெண்டன்ட் வரணும், உனக்குள்ளாக ஒரு மாற்றம் வரணும். என்னைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நமக்குள்ளாக சேஞ்சஸ் வரணும், தாழ்மை வரணும், அன்பு வரணும், ஆவியின் கனிகள் வரணும், சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய, நீங்கள்லாம் ஒரு கிறிஸ்டினா, நீங்கள்லாம் ஒரு பிரதரான்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய கேரக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நமக்குள்ளாக அந்த ரிப்பெண்டன்ட் மாற்றங்கள் வரணும். எதுக்காக? கிறிஸ்து இயேசு அதான் சொல்கிறார் அந்த வசனத்தில். ரொம்ப ஆசை இச்சைகளை நீங்கள் சாகணும், அது சாகணும். அப்போ வந்து தாழ்மைன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள உருவாகணும்.
அப்போது இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அடுத்தது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் பாருங்க எப்படி டிக்ளேர் எது பாருங்க, அவருடைய பாடுகளோடு அந்த சிலுவை மரணத்தோடு கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாரு. வாசிங்க, ஃபர்ஸ்ட்லேருந்தே வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் கடவுளுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ இதெல்லாம் அவர் நமக்கு சொல்றார். கடைசியா ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போகிறோம். அவருடைய நிந்தையை நம்மளோ என்ன பண்ணுமாம்மா? அதான் சிலுவை, அதான் பாரமான சிலுவை, அதான் சுமக்கணும். அவருடைய நிந்தையை நம்மளும் என்ன பண்ணோம்? சுமக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புதிய ஆவிக்குரிய மனுஷனை நம்மள என்ன பண்ணலாம்? நம்மளால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். அதுதான் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட போது அவரை விட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. நமக்கும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது எல்லாவற்றுக்கும் அவர் தம்முடைய பிதாவையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் செய்தியை முடிச்சிடலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-24 வசனங்கள். நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதுதான் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு? நம்மளுக்கு ரொம்ப அழகான வசனங்கள் இது. ஆகவே அப்போ இதை குறித்து ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே அந்த மாதிரியை தேவன் நமக்கு வைத்து போனார். இதோ நான் ஒருத்தரை வைக்கிறேன், அவரை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதா பார்க்குறோம். ஆகவே இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் பாவம் செய்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே இந்த பேதுருல கூட கடைசியாக அந்த 25 வசனம், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போது அவருடைய இரத்தத்தினால, அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஏதோ இந்த உலகத்தில் வந்து ஏதோ இதுக்காக செத்து உலகத்தின் சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற மிகப்பெரிய ஒரு காரியத்தை தேவன் அவர் மேல் கொடுத்தபடியினால் அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து அவரையெல்லாம் யார் விசுவாசிக்கிறாங்களோ, அவரை யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்களுக்கும் அவர் வந்து ஒரு மாதிரியாக ஒரு ஜீவனை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே வரப்போகிற நாளில் நம்மளுடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது கொரிந்தியரில் சொன்னது போல தன்னைத்தானே சோதித்து அறிந்து, ஒவ்வொருத்தரும் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஒருத்தருக்கொருத்தரும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, நம்ம அந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்கு நான் தகுதி உள்ளவனா, இவ்வளோ விலை உயர்ந்த இந்த காரியத்தை நான் செய்கிறேன், என்னை நான் தகுதிப்படுத்திக்கணுன்ற வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு ஒரு ஆயத்த நாட்களாக இருக்கட்டும். நீங்கள் அனுதினமும் இந்த ஜெபங்களிலே உங்களே நீங்களே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற எல்லா கரைத்திரையான அசுத்தங்களை நம்மளை விட்டு போகும்படி அவர் நமக்கு கிருபை செய்வார். அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்ற நம்பிக்கையில், தேவன் கொடுக்கிற அந்த ஜீவன் நம்மிடத்தில் உண்டென்ற நம்பிக்கையில் நம்ம பானம் பண்ண போகிறோம். தேவன் தாமே இந்த காரியத்தை செய்ய உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த சபையாரருக்கும் சபையின் மூப்பர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.